என் பேர் நிர்மலா பீட்டர். நான் ஹைதராபாத்லேருந்து வரேன். என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய பிள்ளைகள் சுகவீனமாக இருந்தாங்க. என்னுடைய மகள் உதிரப்போக்கால் திடீரென்று 10-10:30 மணி நேரத்தில் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தினால ரொம்ப வேதனைப்பட்டா. அந்த நேரத்தில் நான் உடனே ஐயா கொடுத்த ஆயில் இருந்தது, அந்த ஆயிலை கொடுத்து விட்டுட்டு அலுவலகத்தின் மூலமாக நான் தொடர்பு கொண்டேன். சகோதரிகள்லாம் ஜெபிச்சாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 10 நிமிடத்தில் நான் மருத்துவரை அணுகாதபடி என் மகளுக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு 2 பெண் பிள்ளைங்க. பெரிய மக இன்ஜினியர் படிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப பிரச்சனை, அதில் ரொம்ப அரியரெல்லாம் வந்தது. அப்புறமா இங்கே ப்ரேயர் பண்ணிட்டு போனோம். இப்போ பாஸ் பண்ணிவிட்டு இப்போ MBA படிக்கிறா VITயில். 2வது மக +2 படிக்கும்போது அவளுக்கும் ரொம்ப வீக்கு. 4 சப்ஜெக்ட்டு 3 சப்ஜெக்ட்டு ஃபெயில் ஆவா. அதே மாதிரி அவளும் மாதம் மாதம் ப்ரேயர் பண்ணுவாள். அவளும் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணா. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளை, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து பிணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தையை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பரலோகம் திட்டம் வைத்திருக்கிறது. கண்ணீரோடு தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரைக்கும் உள்ள வசனங்கள் வாசிப்போமா? அப்பொழுது சிறு பிள்ளைகளின் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசுவோ சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார். பாருங்க, அந்த நாட்கள்ல அந்த தாய் தகப்பன்மாருடைய நம்பிக்கை என்னன்னா, பிள்ளையை கொண்டு போய் இயேசுவாமி கிட்ட விட்டு அவர் அந்த பிள்ளைகள் மேல் அவர் கை வச்சுட்டாருன்னா பிள்ளைகளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு வரும் என்கிற நம்பிக்கையில பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவிடத்தில் அனுப்பி விட்டாங்களாம் பெற்றோர்கள். இன்னைக்கு நிறைய தாய் தகப்பன்மார்கள், வாமக்களே சர்ச்சுக்கு போகலான்னா பிள்ளைகள் வர்றதில்லை. பீச்சுக்கு போகலாமா? உடனே வர்றேன்னுவாங்க. இல்லைன்னாச்சுன்னா பார்க்குக்கு போகலாமா? உடனே வர்றேன். இல்லைன்னாச்சுன்னா நம்ம பிக்னிக் போகலாமா? உடனே வர்றேன்னுவாங்க. ஆனால் இயேசுவிடத்திலே பிள்ளைகளை அழைக்கும் பொழுது இன்றைக்கு பிள்ளைகள் வருவதற்கு தயாராக இல்லை. ஏன்னா உலகம் ஃபுல்லாக இன்னைக்கு மாயைக்குள்ளே விழுந்து கிடக்குது. மாயைக்கு நேக்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் உடனே ரெடி. நீங்கள் 10 நிமிஷத்தில் கிளம்புனா 2 நிமிஷத்தில் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு எல்லாம் மேக்கப் எல்லாம் அடிச்சுட்டு வந்துடுவாங்க. ஆனால் சர்ச்சுக்குன்னா பிள்ளைகளை எழுப்பணும்னா உருட்டி எழுப்பி கிளப்பி கொண்டு வரதுக்குள்ளே நம்ம ஒரு வழி ஆகிடுவோம். இந்த நிலைமைக்கு இன்றைக்கு முற்றுப்புள்ளி கர்த்தர் வைக்கிறார். ஆமேன். தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்றதை அவர்கள் தேடும் பொழுது மீதி எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். பிள்ளைகளிடத்தில் சில குறைகள் இருக்கலாம், சரீர உறுப்புகளிலே குறைகள் இருக்கலாம், ஞானத்திலே குறைவு இருக்கலாம், மெமரி பவர் குறைவாக இருக்கலாம், சரீரத்தில் ஏதோ ஒரு பலவீனம் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கலாம், பிள்ளைகள் புரிந்து கொள்ளுகிற தன்மை இல்லாமல் இருக்கலாம், அடம்பிடிக்கிறவங்களா இருக்கலாம், கோவப்படுறவங்களா இருக்கலாம், முரட்டாட்டம் பண்ணுறவங்களா இருக்கலாம். எந்த நிலைமையில் இருந்தாலும் அப்படியே உங்கள் கண்ணை மூடி ஒரு நிமிஷம், சுவாமி என் பிள்ளை இந்த மாதிரி பொசிஷனில் இருக்கிறான், இந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை, இந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு டிராபேக் இருக்குது, அப்படியே அந்தந்த பிள்ளைகளுடைய பிரச்சனை நீங்கள் அப்படியே உங்கள் கண்களுக்கு முன்னால் நீங்கள் அனுபவிச்சிருக்கிறீங்க. அதை நிமித்தம் நீங்கள் வடித்த கண்ணீர் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. இதுக்கு எப்படி விடிவு காலம் வரும் என்னால் தெரியலையே, என்னால் பணத்தால் அதை சரி பண்ண முடியவில்லையே, என்னுடைய அதிகாரத்தினால சரி பண்ண முடியலையே, நான் எவ்வளோ அழுதாலும் சரியாக மாட்டேன்றான், திட்டினாலும் சரியாக மாட்டேன்றான். ஆனால் இயேசுவாமிகிட்ட கொண்டு வந்தீங்கன்னா ஒரு செகண்டில் சரி பண்ணி கொடுத்துருவார். இன்னைக்கு உங்கள் பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் கொண்டு வாங்க. அந்த பிள்ளைகள் நிமித்தம் இருக்கிற மன அழுத்தம், அந்த பிள்ளைகளுக்குள் இருக்கிற மன அழுத்தம், இப்போ பேரண்ட்ஸுக்கு மட்டும் இல்லை, பிள்ளைகளுக்கும் அந்த மன அழுத்தம் இருக்கும். எனக்கு இப்படி ஒரு குறை இருக்குது,
என்னை எல்லாரும் எப்படி பேசுகிறாங்க, என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க, என்னை மட்டும் என்கிட்ட மட்டும் யாரும் பேச மாட்டேன்றாங்க. இதெல்லாம் பிள்ளைகளுடைய சைடில் நியாயமான சில ஆதங்கங்கள். எனவே இது எல்லாவற்றுக்கும் இன்றைக்கு முற்றுப்புள்ளியை வைக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாய் உங்கள் குடும்பத்தின் மீது அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்கள் பிள்ளை இப்போ வீட்டில் தூங்கிட்டு இருந்தால் கூட சரி, இல்லை புக்கை எடுத்து வச்சு ஸ்டடி ரூமில் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, படிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, ஆண்டவர் இன்றைக்கு அவர்களை தொடுகிறார். உன் பிள்ளைகள் இருக்கிற இடத்துல உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை சீர்படுத்த, அவர்கள் ஒவ்வொருடைய நாற்றமடித்த வாழ்க்கையை குணமாக்க ஆண்டவர் இன்றைக்கு தேவதூதர்களை அனுப்புகிறார். வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் இருக்கிற இடத்திலே பிள்ளைகளின் சத்தத்தை கேட்டு அவர் நீரூற்றுகளை ஏற்படுத்துகிற ஆண்டவர் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாருடைய பிள்ளை சாகர நிலைமையில கிடந்தான். அந்த பிள்ளை அழுகிறது எதுக்காகன்னா, பசியில் சாவு கிடக்குது அந்த பிள்ளை. அதை அந்த தாயால் பார்க்க முடியல, துடிக்கிறான். அப்படியே எப்படி இருக்கும், ஒரு பிள்ளைக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க முடியாம அந்த பிள்ளை சாவின் விளிம்பில் கிடக்குதுன்னா எந்த தாயால் அதை பார்க்க முடியும்? அம்பைகிற தூரத்தில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறான். ஒரு பக்கத்தில் அந்த வாலிப பிள்ளை பசியில் துடிக்குது, அழுது. இன்னொரு பக்கத்தில் அந்த தாய் அழறா. வேதம் சொல்லுகிறது, ஆகாரே உனக்கு என்ன ஆச்சுமா, ஏமா உட்காந்து அழுதுட்டு இருக்கிற, உனக்கு என்ன ஆச்சு, ஏன் நீ உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறாய்? சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளையால தானே உனக்கு இன்னைக்கு கண்ணீர். உன் பிள்ளை கண்ணு முன்னால சாகிறத உன்னால பார்க்க முடியல, அந்த பிள்ளை பசியில துடிக்குது, அந்த பிள்ளைக்கு தண்ணி கூட கொடுக்க முடியல, இதானமா உன் பிரச்சனை. கவலைப்படாத, நேரப்பா பிள்ளை இருக்கிற இடத்துல பிள்ளைக்காக ஒரு நீரூற்றை நான் ஏற்படுத்தியாச்சு. நீ போய் பார்த்து அந்த தண்ணியை பிடிச்சி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்துட்டு பிள்ளைய பிடிச்சிட்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன். அந்த வாலிப பிள்ளை சாகக்கூடிய நிலைமை, ஆனா அந்த தாய் கண்ணீர் வடிக்கிறாள். ஆண்டவரே, இந்த நிலைமையில என் பிள்ளைக்கு நான் உதவி செய்ய முடியலையே, நான் ஒரு நிர்பாக்கியம் இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறேனே, அதனால என் பிள்ளைக்கு நான் உயிரோட இருந்தும் என் பிள்ளைக்கு ஒரு டம்ளர் தண்ணி கூட கொடுக்க முடியாம இருக்கிறேனே அழுதா. ஆனா அவளுடைய அழுகையை ஆண்டவர் கேட்டார். அந்த அழுகையை கண்டு உடனடியா ஸ்பாட்ல மிராக்கிள். இன்னைக்கு உங்க பிள்ளைக்கு ஸ்பாட் மிராக்கிள். 2000 வருஷத்துக்கு முன்னால இப்படிதான் கானானிய ஸ்திரீன்னு ஒரு ஸ்திரீ ஆண்டவரிடத்தில் அழுதுட்டு வந்தா. என்னன்னா, ஆண்டவரே, என் பிள்ளை வாலிப மகன், அவ ஒரு கொடிய பிசாசினால பிடிக்கப்பட்டு நித்தமும் கொடிய வேதனைப்படுகிறாள். ஒரு அம்மா வந்து சொல்றாங்க இயேசுவாமிட்ட, ஆண்டவரே, என் பிள்ளைக்குள்ளால ஒரு அசுத்தாவி, அந்த ஆவி அவளை பிடிக்கும் பொழுது அவளை ரொம்ப கொடுமைப்படுத்து, கொடிய வேதனைப்படுகிறாள். என் பிள்ளைக்கு நீர் எதையாவது செய்தாக வேண்டும். ஆண்டவர் சொன்னாரு, பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு நான் போட மாட்டேன். அவளை விசுவாச சோதனை பண்றாரு. என்ன சொல்றாரு? அவ சொல்ற அப்ப கூட, ஏன்னா எப்படியாவது இயேசுவாமிட்ட இருந்து என் பிள்ளைக்கு நான் விடுதலை வாங்கிட்டு தான் போனோம், என்னுடைய பிள்ளையை குறித்த என்னுடைய மன அழுத்தத்திற்கு விடுதலை வேணும்னு சொல்லி அவ கடைசியா சொல்ற, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஆண்டவரே, நம் மேஜையிலேருந்து கீழே விழுகிற எச்சில் அப்பங்களை சாப்பிட்டு கூட அந்த நாய்கள் எல்லாம் பிழைக்கத்தானே செய்த ஆண்டவரே, அதே போல நீங்க எல்லாரும் கொடுத்து போய் மிச்சம் மீதி இருந்தா ஏதோ கிடைச்சா கூட என் பிள்ளை பிழைப்பா. என் ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேலிலே கூட இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லை. நீ போ, உன் மகள் பிழைத்திருப்பாள். அடுத்த நிமிஷத்துல கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருந்த அந்த பிள்ளையுடைய அந்த பிசாசிலிருந்து விடுதலை பெற்று அவள் விடுவிக்கப்பட்ட தன்னுடைய பிள்ளையை பெற்றுக் கொண்டாள். தாய் தகப்பன் பிள்ளைக்காக இயேசுவிடத்திலே வந்தார்கள். அன்னைக்கு அவளை கூட்டிட்டு வருகிற சிச்சுவேஷன் இல்லை, ஏன்னா அவ எந்த நேரத்துல என்ன பண்ணுவான்னு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இயேசுவை பார்க்க இந்த ஸ்திரீ தான் வந்தா, அம்மா தான் வந்தா. அந்த பிள்ளையை கூட்டிட்டு வர முடியல, பிள்ளைய ஆண்டவரிடத்துல கூட்டு கொண்டு வர முடியாத ஒரு நிலைமை. கண்ணுக்கு முன்னால விடுதலை கொடுக்கிற இயேசு இருக்கிறார், ஆனா இந்த பிள்ளையை இயேசுவிடத்துல கொண்டு போக முடியாத நிலைமையில கடைசி அவ தீர்மானம் எடுத்தா, பிள்ளைய தான் கொண்டு போக முடியல, என் பிள்ளைக்காக நான் அம்மா இருக்கிறேன், நானாவது என் ஆண்டவரிடத்துல போய் விழுகிறேன் என் பிள்ளைக்காக. இன்றைக்கு ஒருவேளை நீயும் உன் பிள்ளையை கொண்டு வர முயற்சித்தும் கொண்டு வர முடியாத நிலைமை இருக்கலாம். அந்த பிள்ளை அவ்வளவு வேதனைப்படுத்துகிற பிள்ளையா இருக்கலாம், முரட்டாட்டம் உள்ள பிள்ளையா இருக்கலாம், மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளையா இருக்கலாம்.
ஞானத்திலே குறைவுள்ள பிள்ளையா இருக்கலாம், ஆட்டிசம் பிரச்சனையில் இருக்கிற பிள்ளையா இருக்கலாம். பிள்ளைய அங்க கொண்டு போன எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணுவான்னு சொல்லி நீ வராம இருக்கலாம். ஆனாலும் தாய் ஸ்தானத்திலே நீ வந்திருக்கிறாயே, தகப்பன் ஸ்தானத்திலே வந்திருக்கிறாயே, அந்த கானானிய ஸ்திரியை போல விசுவாசத்தோடு வந்திருக்கிறாய். பிள்ளைக்கு விடுதலை வேணாம், ஆனா கூட்டிட்டு வர நிலைமையில இல்ல அன்னைக்கு அந்த பிள்ளை. ஆனா தாய் வந்தாள், ஆண்டவரிடத்தில் தன்னுடைய பிரச்சனையை சொன்னாள், ஸ்பாட்ல விடுதலை கொடுத்தார். அதே ஆண்டவர் இன்றைக்கு உன் பிள்ளை இங்க கொண்டு வர முடியாத நிலைமையில வியாதி இருக்கலாம், பிள்ளை இடத்துல ஆட்டிசம் பிரச்சனை இருக்கலாம், இல்லைன்னா தூக்கிட்டு வர முடியாத அளவுக்கு பிள்ளை நடக்க முடியாத பிள்ளையா இருக்கலாம், கை கால் விழுந்து போற பிள்ளையா இருக்கலாம். நீ எந்த நிலைமையில வந்தாலும் உன் பிள்ளை இருக்கிற இடத்துல என் இயேசு இன்றைக்கு உன் பிள்ளையை சந்தித்து இன்றைக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார். சரி, இந்த தாய் தன் பிள்ளைக்காக ஆண்டவரே எனக்கு விடிவு காலம் வேணும்னு வந்தா, ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு. ஆனா ஒரு தகப்பன் ஒரு நாள் வந்தான், தன்னுடைய வாலிப மகனை கூட்டிட்டு வந்தான். அந்த வாலிப மகனை எத்தனையோ இடத்துல கொண்டு போய் விடுதலை கிடைக்காத சூழ்நிலையில கடைசியா இயேசுவை தேடி வருகிறான். இயேசு மறுரூப மலையிலிருந்து கீழே இறங்கி வரும் பொழுது அப்படியே அவருடைய பாதப்படியில முழந்தாள் படியிட்டு அழுகிறான். ஆண்டவரே, என் வாலிப பிள்ளைய வச்சு நான் ரொம்ப கஷ்டப்படுறான். ஒரு அசுத்த ஆவி அவனை பிடிக்கிறது, அவனை அலக்களிக்கிறது, நுர தள்ளி கீழே விழுறான். திடீர்னு பார்த்தா என் பிள்ளைய பிடிச்சு கொண்டு நெருப்புல போட்டு பிள்ளைய கொலை பண்ண பாக்குது. திடீர்னு தண்ணியில கொண்டு போய் என் வாலிப பிள்ளைய தள்ளி போட்டு கொலை பண்ண பாக்குது. என் பிள்ளைக்கு நான் பாதுகாப்பு கொடுத்துட்டே இருக்க வேண்டியது இருக்கிறது. தாய் தகப்பனுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய வாலிப பிராயத்திலே அந்த பிள்ளைக்காக இரவு பகல நாங்க தூங்காம இருக்க வேண்டியது இருக்கிறது. நாங்க கண்ணு மூடுனா பிள்ளைக்கு என்ன நடக்குன்னு சொல்ல முடியல. ஆண்டவரே, நான் என் பிள்ளை நிமித்தம் ரொம்ப வேதனையோடு வந்திருக்கிறேன். என் பிள்ளைக்கு நீர் தயவு செய்து இறங்கியே ஆக வேண்டும். இந்த தகப்பனுடைய கண்ணீரை கண்டு என் இயேசு மனதுரைகிறார். எவ்வளவு நாளா அவனுக்கு இந்த பிரச்சனைன்னு கேட்டார். சின்ன வயசுல இருந்து இருக்கிறது என்று சொன்ன, சின்ன வயசுல இருந்து இந்த பிள்ளைய வச்சுட்டு இந்த வாலிப வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கு. அடுத்தவங்க கஷ்டத்தை புரிந்து கொள்ளுகிறவர் என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் யோசித்தார், சின்ன பிள்ளையில இருந்து இந்த வாலிப வயசு வரைக்கும் இந்த தாய் தகப்பன் இந்த பிள்ளைக்காக வடித்திருக்கிற கண்ணீர் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. எவ்வளவு வேதனை, எவ்வளவு வருத்தம், எவ்வளவு மன அழுத்தம், எவ்வளவு மன கஷ்டம். ஆண்டவர் சொன்னார், பிள்ளையை கூட்டுவாங்க. அவனை முன்னால கொண்டு வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அந்த அசுத்தாவி அவனை அலக்களித்து கீழே தள்ளிட்டு அவனை விடுச்சுட்டு அப்படியே அந்த அசுத்தாவி வெளியே போச்சு. அந்த வாலிபனை விடுதலையாக்கி குணமாக்கி தகப்பன் கையிலே ஒப்பு கொடுத்தான். இன்றைக்கு எந்த பிள்ளைக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லுகிறாயோ அந்த பிள்ளையை ஆண்டவர் குணமாக்கி விடுதலையாக்கி உன் கையிலே ஒப்பு கொடுப்பார். விடுவிக்கப்பட்ட பிள்ளை. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ நிறைய பிள்ளைகளுடைய இருதயம் பிள்ளைகளை குறித்த கவலையினால் அப்படியே அழுத்தப்பட்டிருக்கிறதை என் ஆவியிலே பார்க்கிறேன். ஒரு முறை நாங்கள் நடத்துகிற அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் செய்தி போயிட்டு இருக்கும்போது ஒரு ப்ராஃபஸி வந்துச்சு. அந்த ப்ராஃபஸியில் ஆண்டவர் என்ன சொல்றாரு, வரப்போகிற கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு பிள்ளை வீட்டில் வந்து சாப்பிட்டா நல்லா இருக்குமே, பல மாசமா ஜெயிலில் இருக்கிறானே, பிள்ளை ஜெயிலேருந்து எடுக்கிறதுக்கு எவ்வளவோ ஜாமீன் நான் ட்ரை பண்ணி என் பிள்ளைக்கு கிடைக்கல, அவனை ஜாமீனில் எடுக்க முடியாத ஒரு வழக்கில் என் பிள்ளையை தூக்கி உள்ளே போட்டுட்டாங்களே அப்படின்னு ஒரு தாயார் அழுறீங்க. அந்த பிள்ளைக்காக வேண்டி 3 நாட்கள் உபவாசம் இருந்து இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க. அந்த அம்மாவுக்கு என்ன கவலைன்னா, அப்படி ஒரு தாய் இருக்கிறது எனக்கு தெரியும். ஆண்டவர் சொல்கிறார், சொல்லிட்டு சொன்னார், 3 நாளைக்குள்ளால உன் பிள்ளைக்கு தானாக விடுதலை ஆகி உன் பிள்ளை வீட்டுக்கு வந்துடுவான். ஆண்டவர் சொல்றார். அவங்க யோசிக்கிறாங்க, நான் எவ்வளவோ முயற்சி எடுத்தாச்சு, ஜாமீன் பிடிச்சி யாரையோ பிடிச்சி பார்த்தாச்சு, ஜாமீன் கிடைக்கல, எப்படி என் பிள்ளை வருவான்? ஆனால் வார்த்தை கிடைச்ச உடனே இந்த அம்மாவுக்கு தெரியுது, இது அப்போ எனக்காக தான். நான் தான் கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு முன்னாலே என் பிள்ளை வந்து எப்படியாவது வீட்டில் என் பிள்ளையோட இந்த வருஷம் கிறிஸ்மஸ் கொண்டாடுறேன்னு சொல்லி நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், நான் தானே, எனக்கு தானே இந்த வார்த்தைன்னு சொல்லி அந்த தாயார் அதை விசுவாசிச்சுட்டு கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் நேராக ஸ்டேஜில் வந்தாங்க. வந்து என்கிட்ட சொன்னாங்க, ஐயா நீங்கள் சொன்ன இந்த வெளிப்பாடு எனக்கு தான். என் பிள்ளை இப்படிப்பட்ட ஒரு கேஸில் அவங்களுடைய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து வேலை செய்த இடத்துல ஒரு பெரிய காரியத்தை பண்ணி அதை ஃபுல்லாக என் பையன் தலையில் போட்டாங்க. கடைசியாக இப்போ எல்லாரும் வெளியே இருக்கிறாங்க, அவன் மட்டும் உள்ளே இருக்கிறான்.
ஜாமீன் எடுக்க முடியாத செக்ஷனில் உள்ளே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயார் சொன்னாங்க. அப்போ சொல்லிட்டு சொன்னாங்க, இதுக்கு மேலே கண்டிப்பாக என் பிள்ளை 3 நாளில் வந்துடுவானா. நான் சொன்னேன், ஆண்டவர் சொன்னார், நான் சொல்லலை. எனக்கு நீங்கள் இங்கே இப்படி ஒரு பிரச்சனையோடு இருக்கிறதே எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆண்டவர் சொன்னால் ஆண்டவர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. எனவே நீங்கள் விசுவாசத்தை விடாமல், ஆண்டவரே நீ சொன்னது போல் 3ஆவது நாள் என் பிள்ளைய வீட்டுக்கு நீ கொண்டு வந்து இந்த வருஷம் என் பிள்ளையோடு சேர்ந்து நான் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடணும், என் பிள்ளைக்கு நான் கையால் சாப்பாடு கொடுக்கணும், இந்த வார்த்தையை முடிச்சுட்டு நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். சரியாக 3ஆவது நாள் திடீர்னு ஒரு ஜட்ஜ் அந்த பேப்பரை எடுத்து பார்க்கும்போது, இந்த பையனுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை, எதுக்கு இப்படி போட்டிருக்கு சொல்லி அடுத்த நாள் அவனுக்கு ஜாமீன் கொடுத்து வெளியே அனுப்பி விட்டார். ஹல்லேலூயா. எவ்வளவோ ட்ரை பண்ணும் பொழுதெல்லாம் போலீஸ் சப்ஜெக்ட் பண்ணிச்சு, அவனுக்கு ஜாமீன் கிடைக்கல. ஆனால் ஒரு அடுத்த நிமிஷத்தில் ஆண்டவர் கொண்டு வர காரணம் என்ன தெரியுமா? கண்ணீர். பிள்ளைகளை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள், தடை பண்ண வேண்டாம். இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய டர்ன் நாள். உங்களுடைய பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. பிள்ளை பலமுறை எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிட்டு இருக்கானா, 10 அரியர் வச்சிருக்கிறானா, 15 அரியர் வச்சிருக்கானா, கவலையே படாதீங்க. எனக்கெல்லாம் அது சர்வசாதாரணமாக ஜெபம் பண்ணி பார்த்துருக்கேன். 18 அரியர் இருக்கு அங்கிள் அப்படின்னு வருவான். 18 தானடா, இது என்னடா பெரிய காரியமா ஆண்டவருக்கு, ஒரு செகண்டில் கிளியர் பண்ணுவேன். இன்னும் அங்கிள் இப்படி சொல்கிறீங்க, இந்த மேக்ஸ் எடுக்கவே முடியாது அங்கிள், இன்ஜினியரிங் மேக்ஸ் உங்களுக்கு தெரியாது. நான் சொன்னேன், எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். சில நேரங்களில் ஜெபிக்கும் போது வர்ற வார்த்தையெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சில நேரத்தில் சொல்லுவான், அங்கிள் எனக்கு எல்லாம் பண்ணிட்டேன், இந்த மேக்ஸ் பேப்பர் மட்டும் வரைய மாட்டேங்குது, டியூஷன் வச்சா கூட வரல. நான் சில நேரங்களில் சில வசனங்களை பிடிச்சி அந்த வசனத்தில் உள்ள ஆழத்துக்குள்ளே போவேன். இதில் என்ன ரெவலேஷன்ஸ், வசனம் வந்து அப்படியே சொல்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஒரு வசனத்தில் நிறைய ரெவலேஷன்ஸ் இருக்கும். ஒரு தீர்க்கதரிசி வெளிப்பாடு உள்ளவன் அந்த ரெவலேஷனை தான் ஜனங்களுக்கு கொடுக்கணும், அந்த வசனத்திலிருந்து எடுத்து. அதான் ஆண்டவருடைய கிருபை. சில இடங்களில் ஆண்டவர் சரியாக போய் ஒரு லாக் போட்டு விட்டுருவார். யார்கிட்ட போனாலும் அந்த லாக்கை திறக்கவே முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, ஒருத்தரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருத்தரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுக்கிறவர். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவர் லாக் போட்டால் யாரும் திறக்க முடியாது. நீங்கள் எங்கே போய் எந்த டாக்டர்கிட்ட போனாலும் அந்த லாக்கை மட்டும் திறக்க முடியாது. ஆமேன். ஏன்னா ஆண்டவர் லாக் பண்ணால் லாக் பண்ணதுதான். பைபிளில் அதுக்கு ஆதாரம் இருக்கு பிரதர். அப்படின்னா ஒரு ஆதாரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ராகேலுக்கு ரொம்ப வருஷம் குழந்தை இல்லை, டெய்லி புருஷன்கிட்ட சண்டை போடுறான். அந்த சண்டையுடைய உச்சக்கட்டை எங்கே போய் நிற்குதுன்னா, பிள்ளையை தாரும், இல்லைன்னா நான் சாக போகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாவு இயற்கையாக வந்து செத்தா அது ஓகே, அது இல்லாமல் நான் சாக போகிறேன்னா நான் சூசைட் பண்ண போகிறேன்னு அர்த்தம். அதுதான் உண்மை, அதான் அதனுடைய வெளிப்பாடு. இந்த மாதம் எனக்கு பிள்ளையை கொடுக்குறீரா இல்லையா? அவன் நல்ல வெளிப்பாடு உள்ளவன் நினைக்கிற யாக்கோபு. ஆமே. பதில் எங்கே இருக்குன்னு யோசிச்சு சொல்கிறான், நான் என்ன வேண்டானம்மா சொல்கிறேன், எனக்கு தான் ஒரு குழந்தை வேணும்னு ஆசை தான், ஆனால் தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைச்சி வச்சிருக்க. அப்படின்னா லாக் போட்டு அவர் வச்சிருக்கிறாரு. அவர் திறக்காம என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நீ எங்கே போனாலும் பண்ண முடியாது. ஏன்னா தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறா. அப்படின்னா என்ன? லாக் அவர் போட்டு வச்சிருக்கிறாரு. அந்த லாக்கை அவர் இல்லாமல் நம்ம யாரும் திறக்க முடியாது. அழகாக நீங்கள் அந்த வசனத்தை வாசிங்கன்னா அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அது வரைக்கும் புருஷன்கிட்ட சண்டை போட்டவ இப்போ லாக் பண்ணி சாவியை வச்சிருக்கிறவரை தேட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவர் தான் திறக்க முடியும். அவர் திறந்தாதான் இவளுக்கு குழந்தை பாக்கியம், அப்போதான் இவன் அம்மா ஆக முடியும். வேதம் சொல்லுகிறது அடுத்த வசனங்களில், ஆண்டவர் ராகேலுடைய வேண்டுதலை கேட்டு, அப்படின்னா அவ கேட்க ஆரம்பிச்சா ஆண்டவரிடத்துல. ஆமென். கேட்டு அடைக்கப்பட்டிருந்த ராகேலுடைய கற்பத்தை திறந்தார். அப்படின்னா ஓப்பன் பண்ணி விட்டாரு. ஆண்டவர்களுக்கு அருமையான பிள்ளை யோசேப்பை கொடுத்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய எந்த ஆசீர்வாதம் தடைப்பட்டிருந்தாலும், ஒருவேளை அது பிள்ளை பாக்கியமாக இருந்தாலும், ஆண்டவர் இன்றைக்கு ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். என் ஆவியிலே உணர்த்தப்படுகிறது சொல்கிறேன். ஒரு பிள்ளையாவது தந்துட்டு கற்பம் 3 பரவாயில்லை பிரதர்னு நிறைய பேர் உட்கார்ந்துருக்கீங்க, அழுதுட்டு இருக்கிறீங்க. ஒரு பிள்ளையா இல்லை, 3 பிள்ளைகளையோ 5 பிள்ளைகளோ ஆண்டவர் கொடுக்க போதுமானவர். ஆமே. உங்கள் வீட்டில் எதனால் கற்பம் அடைக்கப்பட்டிருந்தாலும் சரி, சிலர் 1 கிடச்சிது 8 வருஷம் ஆச்சு இன்னொன்று வேணும்னு இருக்கலாம், சாங்ஷன் அப்படின்னு சொல்கிறார். ஆமே. 3 பொம்பளை பிள்ளை இருக்குது பிரதர், ஒரு பையன் கிடைச்சா நல்லா இருக்கான், சாங்ஷன் ஆண்டவர் சொல்லிட்டார். ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் எல்லா மனபாரங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும்படி ஆண்டவர் இந்த இடத்திலே வந்திருக்கிறார். நிச்சயமாக முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா.
நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு விடுதலை தருவேன் என்று சொன்னவரே, என் பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகளை நீர் கொடுத்தீர். இப்பொழுது கரத்தினால் நிறைவேற்றும்படிக்கு உம்முடைய தேவ தூதர்களை நீர் அனுப்பி கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. பிள்ளைகளை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள், உங்கள் வழக்குகளை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள், உங்களுடைய வியாதிகளை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள், எல்லாவற்றிலும் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வேன் என்று சொன்னீரே. முதலாவது என்னுடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். இவர்கள் பிள்ளைகள் எந்த பட்டணத்தில் இருந்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும், ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீர் மனம் இறங்கும். சில தாய் தகப்பன்மார்களை என்னுடைய ஆவியிலே பார்க்கிறேன். வெளி தேசத்திற்கு பிள்ளைகளை படிப்பதற்கு அனுப்பினேன். பிள்ளைகள் காலங்களை விரயம் பண்ணி எந்த நோக்கத்தோடு பிள்ளைகளை அனுப்பினேனோ அதற்கு எதிர்மாறாக காரியங்கள் நடந்து விட்டது. என் பிள்ளை இன்றைக்கு டிப்ரெஷன்ல இருக்கிறானே. போறது வரைக்கும் என் பிள்ளை நல்லாதானே இருந்தான், என் பிள்ளைய நல்லாதானே அனுப்புனேன், அங்க என் பிள்ளைக்கு என்ன ஆச்சோ தெரியலையே, என் பிள்ளை வித்தியாசமா பேசுறானே, என் பிள்ளை கோவப்படுறானேன்னு சொல்லி சில தாய் தகப்பன்மார்கள் கண்ணீர் வடிக்கிறதை என் ஆவியிலே பார்க்கிறேன். ஆண்டவரே, என் பிள்ளையுடைய பிரச்சனை இன்றைக்கு சொல்லி, ஐயா எப்படியாவது ஒரு வார்த்தை வெளிப்பாடு சொல்லி எனக்கு ஒரு ஆறுதல் தர வேண்டும் என்று சில தாய் தகப்பன்மார்கள் கண்ணீரோடு நிற்கிறீர்கள். என் இயேசு சொல்லுகிறார், ஆண்டவரை நம்பி உன் பிள்ளையை அனுப்பினாய் அல்லவா, அந்த நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு இன்றைக்கு உன்னுடைய பிள்ளையிடத்திலே காணப்படுகிற புத்தி பேதலிப்பின் ஆவியை ஆண்டவர் வெளியேற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். பிள்ளைகளுக்குள் இருக்கிற எல்லா டிப்ரெஷன் ஆவிகள் வெளியேறி கொண்டிருக்கிறது. முரட்டாட்டத்தின் ஆவிகளை கர்த்தர் வெளியேற்றி அடுத்து உன் பிள்ளை போன் பண்ணும் பொழுது இயல்பாக இனிமையாக சாந்தமாக பேசுகிறதை அந்நிய கண்கள் அல்ல, உன் சொந்த கண்கள் காணும். நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு முடிவு வந்தது. உன் நம்பிக்கை வீண் போகாது. கோர்ட்டு கேசுகளுக்கு விடிவு காலத்தை கொண்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரம். வியாதியோடு வந்திருக்கிற பிள்ளைகளுடைய எல்லா வியாதிகளை குணமாக்கி தெய்வீக சுகத்தை கொடுத்து என் பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்புவீராக. சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-547-9999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.